செய்திகள் தொடர்கின்றன. சீனாவில் பாண்டா கரடிகளின் பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சீனாவின் சியாச்சுன் மாகாணத்தில் உள்ள யான் நகரில் அமைந்துள்ள பிராணிகள் பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் பாண்டா கரடிகளை வளர்த்து வருகின்றனர். இங்குள்ள பாண்டா கரடிகள் 2 அமெரிக்காவின் சாண்டியாகோ நகரிலிருந்து கொண்டு வரப்பட்டவை ஆகும். இதேபோல வாஷிங்டன் நகரிலிருந்தும் ஒரு பாண்டா கரடியையும் வியன்னாவில் இருந்து ஒரு கரடியையும் இந்த ஆய்வு மையத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். இந்த 5 கரடிகளுக்கும் பிறந்தநாள் ஒரே நேரத்தில் கொண்டாடப்பட்டது. இதை காண ஏராளமானோர் அங்கு திரண்டிருந்தனர். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பாண்டா கரடிகளின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பிறந்த நாளை முன்னிட்டு கரடிகளுக்கு மூங்கில்கள், ஆப்பிள், கேரட், வாழைப்பழங்களுடன் ஐஸ் கேக்குகள் தயார் செய்து வைத்திருந்தனர். பாண்டா கரடிகள் கேக்குகளை ருசித்து சாப்பிட்டதை பார்வையாளர்கள் ரசித்து பார்த்தனர். இங்கிலாந்து நாட்டில் நடைபெற்ற மடக்கு சைக்கிள் உலக சாம்பியன் போட்டியில் 31 நாடுகளிலிருந்து 750 வீரர்கள் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் இங்கிலாந்து நாட்டின் ஆக்ஸ்போர்ட் ஷயர் பகுதியில் மடக்கு சைக்கிள் பந்தய போட்டி நடைபெறுவது வழக்கம். பிராம்ப்டன் உலக சாம்பியன் போட்டி என்று இது அழைக்கப்படுகிறது. இந்த போட்டியில் 31 நாடுகளைச் சேர்ந்த 750 வீரர்கள் வண்ண வண்ண நாகரீக உடைகள் அணிந்து விதவிதமான தொப்பிகளுடன் கலந்து கொண்டனர். வீரர்கள் வரிசையாக நின்று தங்கள் மடக்கு சைக்கிள்களை ஓட்டிச் சென்று 13 கிலோமீட்டர் பந்தயத்தில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த மைக்கேல் ஹிக்கின்சன் 20 நிமிடம் 15 நொடிகளில் வந்து முதல் பரிசை பெற்றார். இங்கிலாந்தில் நடைபெற்ற சர்வதேச கூடைப்பந்து போட்டியில் பிரான்ஸ் அணியினர் 80க்கு 77 என்ற புள்ளி கணக்கில் செர்பிய அணியை வென்றனர். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் சர்வதேச கூடைப்பந்து போட்டி அங்குள்ள ஒலிம்பிக் மைதான அரங்கில் நடைபெற்றது. பல்வேறு நாடுகள் பங்கேற்ற இந்த போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் நாட்டு அணியும் செர்பிய அணியும் மோதின. விறுவிறுப்பாக நடந்த இந்த போட்டியில் இரு அணிகளுமே விட்டுக் கொடுக்காமல் புள்ளிகளை குவித்து வந்ததால் வெற்றி யாருக்கு என்பதில் ரசிகர்கள் மத்தியில் பதற்றம் நீடித்தது. பிரான்ஸ் அணி வீரர்கள் நிக்கோலஸ், டோனி பார்க்கர் ஆகிய இருவரும் கடைசி நேரத்தில் மேலும் 3 புள்ளிகளை குவித்தனர். இதன் மூலம் 3 புள்ளிகள் வித்தியாசத்தில் பிரான்ஸ் அணி வெற்றி பெற்றது. 80க்கு 77 என்ற புள்ளிகள் கணக்கில் செர்பியாவை வென்று பிரான்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற 4வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி படுதோல்வி அடைந்தது. முதல் 3 போட்டிகளில் இந்திய அணி படுதோல்வி அடைந்த நிலையில் 4வது டெஸ்ட் போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்றது. முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து 591 ரன்களை குவிக்க தொடர்ந்து ஆடிய இந்திய அணி 300 ரன்களுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆன் ஆனது. 2வது இன்னிங்ஸிலும் வழக்கம் போலவே இந்திய அணி வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். சற்று தாக்குப்பிடித்து ஆடிய டெண்டுல்கர் 100வது சதத்தை அடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் 91 ரன்களுக்கும் அமித் மிஸ்ரா 84 ரன்களுக்கும் அவுட் ஆனார்கள். இதன் பின்னர் இந்திய அணி 283 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இங்கிலாந்து அணி ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 8 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. தொடர்ந்து 4 டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணியை படுதோல்வி அடையச் செய்த இங்கிலாந்து அணி டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் இந்தியாவை பின்னுக்கு தள்ளிவிட்டு முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண கேப்டன் டிவியின் 301 34 600 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம்.